தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிதாக அமையட்டும். இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் கம்ப்ளீட் ஆனது. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் எவ்ரிடே வந்து 8 to 9 போகும் வீக் டேஸ்ல. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து படிச்சாங்க. ஒரு 6-7 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஒரு 2 ஸ்டூடெண்ட் தான் இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி எல்லாம் படிச்சாங்க அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுக்க போறோம்ன்றதா இந்த வீடியோ நம்ம ஃபுல்ஃபில்லாக பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பரமேஸ்வரன் வந்து ஜாயின் பண்ணி படிச்சாங்க. அதுக்கப்புறம் செகண்டா வந்து தெய்வான படிச்சிருக்காங்க. ஸோ பரமேஸ்வரன் பிரசன்டேஷன் இன்னைக்கு எப்படி இருந்தது அண்ட் தெய்வான பிரசன்டேஷன் எப்படி இருந்ததுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பரமேஸ்வரன் எப்படி படிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். ஸோ பரமேஸ்வரன் எப்படி படிச்சிருக்காருன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பார்க்கலாம். ஓகே, ரைட். மக்கள் சந்திப்பின் நிகழ்ச்சி வேலூருக்கு 23ஆம் தேதி விஜய் வருகை, காவல்துறை கடும் நிபந்தனைகள் விதிப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாவட்டத்தோறும் மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதுல வந்து இவர் வந்து ஆக்சுவலி வந்து ஹெட்லைன்ஸ் வந்து கொஞ்சம் என்னன்னா இழுத்து படிக்கிறாங்க. அந்த மாத்திரையின் வார்த்தைக்கான அந்த எழுத்துக்கான மாத்திரையின் அளவை கூட்டி படிச்சா கொஞ்சம் இழுவையா இழுத்து படிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி படிக்கிறாங்க. அப்படி படிக்கக்கூடாது. ஒரே ஃப்ளோவில் போகணும். ஹெட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஃபால்ஸ் வாயில ஹை டோன்ஸில் கொஞ்சம் படித்தா நல்லா இருக்கும். ஓகே, ஒரு இடையில ஒரு கட் கொடுக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி விரிவான செய்திகள் வந்து அவருக்கு வந்து சுத்தமாக ப்ரெசன்டேஷன் லெவல் இல்லை, மாடுலேஷனும் கொண்டு வர முடியல. அந்த நிறுத்த குறியீடு கொடுக்குற மாதிரியான நிறுத்தி சென்டென்ஸை படித்து கொண்டு போகிறாரு. பிரித்து படிக்கிறாரு. இது வந்து ப்ரெசன்டேஷன் லெவலில் மாடுலேஷனில் கொஞ்சம் இது ரொம்ப சுணக்கம் காட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவரை இன்னும் கொஞ்சம் அவர் அந்த ப்ரெசன்டேஷன் மாடுலேஷன் பிடிக்க சொல்லணும். இது ஆடியோவில் மட்டும் பிடிச்சிட்டா போகாது. ஃபேஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போதும் இதே டோனையே கொண்டு வரணும். அது ஒரு விஷயம். ஸோ அது அவங்களுக்குள்ள ஃபுல்ஃபில்லாக போல்ட் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பரமேஸ்வரனுக்கான ஃபீட்பேக் இதுதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தெய்வானை எப்படி படிச்சிருக்காங்கன்னு பார்த்தலாம். ஓகே, பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் முன்னாள் பிரதமருமான இம்ரான் கான் ராவல்பிண்டியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தற்போது அவரது வலது கண்ணில் 85% பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவருக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் அவரது வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தெய்வானை வந்து என்ன பண்றாங்கன்னா ஹெட்லைன்ஸுக்கும் விரிவான செய்தி தலைப்புச் செய்திக்கும் விரிவான செய்திகளுக்குமான ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கொடுக்கணும். மாடுலேஷன்ல டிஃப்ரெண்ட் கொடுக்கணும். அந்த வித்தியாசம் மட்டும் தான் படிக்கல. மற்றபடி பிரசன்டேஷன் லெவல் இஸ் குட். ஓகே, நார்மலா இருக்கு. அவர் இன்னும் கொஞ்சம் கூட மெருகேற்றிக்கலாம். ஆனா இவங்க அந்த தலைப்புச் செய்தியும் விரிவான செய்தியும் ஒரே டோன்ல படிக்கிறாங்க, ஒரே வேவ் ஆஃப் அந்த ஸ்கேல்ல படிக்கிறாங்க. இது வந்து பேட் ஹேபிட். ஸோ ஹெட்லைன்ஸ் போது கொஞ்சம் ஹை பிச்சில் கொஞ்சம் ஃபால்ஸ் வாய்ஸில் டோனை ஏற்றி படிக்கணும். விரிவான செய்திகள் படிக்கும் போது வேணா நீங்க மாடுலேஷன், வாய்ஸ் லெவல், பிரசன்டேஷன் லெவல்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த வாக்கியங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல ஏற்ற மாதிரி நம்ம வாய்ஸ் டோனு அந்த பாடி லாங்குவேஜ் அந்த எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து அழகாக படிக்க வேண்டியது இருக்கும். அது ஃபேஸ் பிரசன்டேஷன்ல ஓகே தான். பட் இப்போ ஆடியோவில் படிக்கும் போது இவங்களுக்கு வந்து இந்த ஹெட்லைன்ஸுக்குமான அந்த டீடைல் நியூஸுக்குமான வேரியேஷன் கொடுக்கறதுல கொஞ்சம் இது இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம இனிமேல் ஃபியூச்சர் கிளாஸ் தான் அவங்ககிட்ட சொல்லி சரி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்னைக்கு 2 பேர் தான் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணி படிச்சாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோட இதாக இருக்க போது. ஸோ இவங்களுக்கான ஃபீட்பேக்லாம் இதுதான். ஸோ அவங்களுக்கும் தெரியப்படுத்தியாச்சு. ஸோ ஃபியூச்சர் கிளாஸ் தான் அவங்க மாற்ற போகிறோம். எவ்ரிடே வந்து கிளாஸ் வந்து 8 to 9 இருக்கு. ஸோ அவங்க படிக்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்து நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீடியாஸ் முதல்ல ஏதாவது சந்தேகம் வருதுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்கலாம். அல்லது நீங்கள் வீடியோ சைட்டில் சாதிக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரைனிங்க்கு நம்ம இன்ஸ்டியூஷனில் நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் மீடியா துறையில் சாதிக்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.